அனைவருக்கும் தமிழ் வணக்கம். நான் கவிதா நடராஜன். தமிழ் இலக்கியங்கள் கூறும் வாழ்வியல் விழுமியங்கள் அப்படிங்கிற தலைப்பின் கீழ் வள்ளுவம் கூறும் வாழ்வியல் விழுமியங்கள் அறங்களை பற்றி நாம் பேச இருக்கின்றோம். திருக்குறள் அப்படின்னு சொல்லும் பொழுது அது ஒரு நீதி நூல் மட்டுமல்லாது, வாழ்க்கைக்கு தேவையான விழுமியங்களை, அறங்களை, அறிவுரைகளை சொல்லக்கூடிய ஒரு நூல். 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட மனிதர்களுக்கு மட்டுமல்லாமல் இன்றைய தலைமுறையினருக்கும் பொருந்தும் வண்ணம் அந்த அறிவுரைகள் அமைவதால் அந்த வழிகாட்டுகின்ற வழி நூலாக இருக்கக்கூடிய திருக்குறள் புரட்சி நூலாக கருதப்படுகின்றது. திருக்குறள் தமிழருக்குரியது அப்படிங்கிற அந்த நிலையெல்லாம் கடந்து உலகத்தவர் அனைவருக்கும் பொதுவானது. அதனாலதான் உலக பொதுமுறைன்னு சொல்றோம். பாரதியும் அதனால்தான் வள்ளுவன் தன்னை உலகினுக்கு தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடுன்னு சொல்றாரு. சராசரியா மனிதன் ஒருவன் அன்றாட வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டிய முக்கிய நெறிமுறைகளில் ஒன்று விருந்தோம்பல். ஆங்கிலத்திலே ஹாஸ்பிட்டாலிட்டின்னு சொல்லுவோம். அந்த விருந்தோம்பலை பற்றி இன்று நாம் ஆராய்ந்து பார்க்கலாம். விருந்தினர் மற்றும் விருந்தாளி இவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த உறவுதான் விருந்தோம்பல்னு சொல்லலாம். நம் தமிழர் பண்பாட்டில் தலையானது விருந்தோம்பல். அதனால்தான் வள்ளுவர் ஒரு அதிகாரத்தையே விருந்தோம்பல் பற்றி சொல்லி இருக்கிறார். இருந்து ஓம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்து ஓம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு அப்படின்னு சொல்றாரு. அதாவது நாம் ஈட்டுகின்ற பொருள் எதற்கு அப்படின்னா நமக்கு இல்லை. நாம் ஈட்டுகின்ற பொருள், நாம் சேமித்து பாதுகாக்கின்ற பொருள் எல்லாம் விருந்தினரை உபசரிப்பதற்காக, அவர்களை பேணி பாதுகாப்பதற்காக அப்படின்னு வள்ளுவர் சொல்றார். இன்னொரு குறள்ல என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தினர்களை, உறவுகளை வெளியிலேயே விட்டு விட்டு தான் மட்டும் உண்பது, அதாவது அந்த உணவு சாவா மருந்தாகிய அமிழ்தமே இருந்தாலும் அது ஒரு தவறான, விரும்பத்தகாத செயல் அப்படின்னு வள்ளுவர் ரொம்ப அழுத்தமாக சொல்கிறார். மற்றொரு குறளிலே விருந்தோம்பல் பத்தி என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தினர்களை நல்ல முறையிலே உபசரித்து, அதான் வர்றவங்கள வாங்கன்னு வாய் நிறைய கூப்பிட்டு அவர்களை அமரச் செய்து, அவர்கள் அருந்துவதற்கு எதையாவது, அதாவது தண்ணீரோ ஏதாவது பானமோ அழித்து அவர்கள் மனம் குளிரும்படி செய்து, அவர்களுக்கு பிடித்த உணவு பதார்த்தங்களை செய்து கொடுத்து நல்ல முறையிலே மனம் நோகாமல் அவர்களை வழி அனுப்பி வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அப்படி செய்கின்ற வீட்டிலே திருமகள் குடியிருப்பாள் அப்படின்னு வள்ளுவர் ரொம்ப அழகா சொல்கின்றார். இன்னொரு குறள்ல என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த உபசரிப்பெல்லாம் செய்யாத ஒருவர் எவ்வளவு பெரிய வசதி படைத்தவராக இருப்பினும் அவர் வீட்டிலே திருமகள் தங்க மாட்டாளாம், தரித்திரம் குடிகொண்டிருக்கும் அப்படின்னு ரொம்ப ஆணித்தரமாக சொல்கிறார் வள்ளுவர் பெருந்தகை. இதைத்தான் உடமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமை மடவார்க்கன் உண்டு அப்படிங்கிற குறள்ல சொல்றாரு. இதுதான் விருந்தோம்பலுக்குரிய பண்பாடாக சொல்கிறார். இந்த விருந்தோம்பலை பற்றி வள்ளுவர் அழகாக சொல்லி இருக்கின்றார். அதே போல 50 காப்பியங்களுள் ஒன்றான சிலப்பதிகாரத்திலே இளங்கோவடிகள் அற்புதமாக சொல்லி இருப்பார். அறவோர்க்கு அளித்தலும் அந்தணர் ஓம்பலும் துறவோர்க்கு எதிர்த்தலும் தொல்லோர் சிறப்பின் விருந்து எதிர்கோடலும் இழந்த என்னை நும் பெருமகள் தன்னொடும் பெரும்பெயர் தலைத்தாள் அப்படின்னு சொல்றார். அதாவது கண்ணகியும் கோவலனும் கணவன் மனைவி இவர்கள் பிரிந்திருப்பார்கள். கோவலன் மாதவியிடம் சில நாட்கள் இருந்திருப்பார். மீண்டும் இவர்கள் சேரும் பொழுது கோவலனும் கண்ணகியும் மனம் விட்டு பேசிக் கொண்டிருக்கின்ற வேளையிலே
கண்ணகி சொல்கிறாள், நாம் பிரிந்திருந்த அந்த பெரும் துயரம் இருக்கு இல்லையா, அந்த காலகட்டத்திலே நான் பெரும் ஒரு துன்பத்தை செய்து விட்டேன். அது என்ன அப்படின்னா, அந்த நேரத்திலே அந்த பிரிவின் காரணமாக மன வருத்தத்தில் இருக்கும் பொழுது நான் அறவோர்களுக்கு நான் எந்த ஒரு விருந்தோம்பலும் செய்யவில்லை, அந்தணர்களுக்கு நான் உதவவில்லை, வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தினர்களை நான் சரியாக உபசரிக்கவில்லை, பெண்களுக்கே உரித்தான இந்த இல்லற அறங்களை நான் செய்யாமல் விட்டு விட்டேன், அதுதான் என்னுடைய பெருந்துன்பம் அப்படின்னு சொல்லும் பொழுது எவ்வளவு தூரத்திற்கு அந்த காலகட்டத்திலே விருந்தோம்பல் பண்பாட்டை பின்பற்றி இருக்கிறார்கள் வியப்பாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாது, தொல்காப்பியம் முதல் 8 தொகை நூல்களில் ஒன்றான நற்றிணை, புறநானூறு, 10 பாட்டு நூலான சிறுபானாற்றுப்படை எல்லாத்திலையுமே விருந்தோம்பலை தம் பழந்தமிழர்கள் பின்பற்றி இருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கான சான்றுகள் இருக்கின்றது. இந்த சிறுபானாற்றுப்படையில மேலும் என்ன ஒரு கூடுதல் சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய ஊர்கள்ல இருக்கக்கூடிய சிறப்பு விருந்து, சிறப்பு உணவு பற்றி சிறுபானாற்றுப்படையிலே சொல்லப்பட்டிருக்கும். ரொம்ப ஒரு அருமையான ஒரு இலக்கியம் சிறுபானாற்றுப்படை. இப்படி காப்பிய நூல் முதல் தொல்காப்பியம் முதல் அத்துணை இலக்கியங்களிலுமே விருந்தோம்பலை பற்றி உயர்வாக சொல்லி இருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த பண்பாடான விருந்தோம்பல் இன்றைய காலத்திலே எல்லோராலும் பின்பற்றப்படுகின்றதா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. இந்த நவீன காலகட்டத்திலே கதவை திறப்பதற்கு கூட அலெக்சா ஓபன் த டோர்னு சொல்லக்கூடிய அளவிற்கு எல்லாமே நவீனமயமாக்கப்பட்டு விட்டது. ஆனாலும் நாம் நம் பண்பாட்டை விடாமல் பேணி பாதுகாத்து அதை போற்றி பின்பற்றி நம் அடுத்த தலைமுறையினருக்கும் அந்த பண்பாட்டினை கடத்தி செல்ல வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய தலையாய கடமை. ஆகவே விருந்தோம்பலை பின்பற்றுவோம். வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தினர்களை இன்முகத்தோடு வரவேற்று பாசத்தோடு பரிமாறி அன்போடு அரவணைத்து அவர்களுக்கு துணை நிற்போம். இந்த பண்பாட்டினை பேணி போற்றி பாதுகாப்போம். நன்றி, வணக்கம்.